ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி போட்ட பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் இல்லையா. இப்போ நம்ம சேனலில் லேடிஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போட்டுட்டு வரோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதில் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்க வீடு வந்து புதுசாக பால் காய்ச்சி வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து வெஜ் மீல்ஸ் வந்து ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஃபுட்டு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லி விளையாட்டு போக்கில் நானும் அம்மாவும் சேர்ந்து சும்மா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோம். அம்மாவோட சமையலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரொம்பவே நிறைய பேர் பயங்கர அடிக்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அம்மாவோட கைப்பக்கம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே இது வரைக்குமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் டெய்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அம்மாவுக்கு எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ எப்போல்லாம் செய்ய முடியுதோ அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி மெனு போட்டிருக்கோம். இந்த டைமுக்குள்ளே யார் யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்காக நாங்கள் செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டுருவேன். அப்படி கேட்குறவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மணி காலையில் அப்போ வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. இங்கே ஒரு ஆப் இருக்கும், அதில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து வெஜ் மீல்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் அம்மாட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு வந்து இது புதுசு, இந்த மாதிரி வெஜ் மீல்ஸ் வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறது. நானும் அம்மாட்ட கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன். என்னென்ன செஞ்சு தரதா சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், அப்புறம் வந்துட்டு பூண்டு காரக்குழம்பு. அது அம்மா செய்கிறது சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் கூட நாங்கள் அந்த வீடியோ போட்டிருக்கோம். நல்ல வியூஸ் வந்து போனது அப்படின்னா நம்ம பூண்டு காரக்குழம்புக்கு தான். அதுக்கப்புறமா கல்யாண வீட்டு பருப்பு ரசம், அப்புறம் பீட்ரூட்டில் வந்துட்டு ஒரு பெப்பர்லாம் போட்டு பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தோம். சவுச்சவில் கூட்டு மாதிரி செஞ்சுட்டு கேசரி, அப்பளம், ரசம், இந்த மாதிரிலாம் வந்து தயிர், ஊறுகாய் அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தோம். அவங்க வந்து 4 சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நமக்கும் புதுசு அப்படிங்கிறனால நானும் அம்மாவும் ரொம்ப டென்ஷனாகி அறக்க பறக்க தான் இன்றைக்கி வந்து இந்த வேலையை வந்து செஞ்சு கொடுத்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சதே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக காப்பிடி உலக்கில் 2.5 உலக்கு அரிசி போட்டு அம்மா சாப்பாடு வச்சாங்க. கடைசியில் தண்ணி வந்து ஒரு அவசரத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பைப் தண்ணியை பிடிச்சி வச்சிட்டாங்க. கடைசியில் அந்த சாப்பாடு ஃபுல்லுமே மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. திருப்பி அந்த சாப்பாடை தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா திருப்பி காப்பிடி வந்து அவங்களுக்கு அரிசியை போட்டு செஞ்சு கொடுத்தோம். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்துட்டு தடைகள்லாம் வரத்தான் செய்யும். நம்ம அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்தோம் அப்படின்னா எந்த பிஸ்னஸுமே செய்ய முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக உங்கள் எல்லாத்துக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்கான தான் இப்போ இந்த வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்புறமா நாங்கள் வந்து ஒன்றொன்னா நானும் அம்மா வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பூண்டு காரக்குழம்பு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரில் நான் கட்டி கொடுத்துட்டேன். நான் சொன்னாலே அந்த ரைஸு திருப்பி செஞ்சோம் அப்படின்னா அந்த ரைஸ் தான் இது. செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹாட் பேக்கில் வந்துட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணி கொடுத்துட்டோம்னா பேக் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் இருக்கிற பாத்திரத்துலேயே வந்துட்டு ஒன்றொன்றுலேயே நாங்கள் வந்து ஹாட் பேக்கில் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டோம். கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாலும் கூட நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இன்றைக்கி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. கேசரி பார்த்திங்களா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி ஒன்றொன்னா செஞ்சு கொடுத்துட்டோம். அப்பளம் மட்டும் கடையில் வாங்கி பொரித்தோம். அது அந்தளவுக்கு கடையில் வாங்கின அப்பளங்கிறனாலே என்னவோ அது மட்டும் கொஞ்சம் உப்பாக அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடிக்கு எல்லாமே எங்களுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இருந்துகிட்டே நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மனசு ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்கள பற்றி யோசித்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை வந்து நம்ம வாழவே முடியாது. யார் என்ன வேணாலும் நினச்சிட்டு போகட்டுமே, இருக்கிறது ஒரு லைஃப், அந்த லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழுவோம், ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அம்மா வந்து அடிக்கடி எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. இத்தனைக்கு ஈவன் அவங்க ஹெச்எம்மாக வந்து ரிட்டையர் ஆனவங்க, ஆனாலும் அவங்க வந்து மற்றவங்க எதுவும் நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணதே கிடையாது ஒரு நாள் கூட. அவங்களுக்கு சமையல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் மற்றவங்க வந்து சாப்பிட்டுட்டு மனசார நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கேட்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் என்னங்க, இந்த ஒரு ஹாப்பினஸ் பற்றாதான் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டென்ஷன் இல்லாமல் தண்ணி மாற்றி வச்சதோ என்னவோ தெரில, சோறு வந்து மஞ்சக்காரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த சோறையும் வேஸ்ட் பண்ணாமல் நாளைக்கு கஞ்சியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டோம்.